எங்கே வேணால் வரலாம். நீங்கள் கொஞ்சம் கிட்ட நீங்கள் வந்துங்க. அந்த பேக்ரவுண்டில் அது இருக்கட்டும். ஓகே, பேசலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட ஞானப்பிரகாசம் ஐயா இருக்கார். ஐயா, எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குங்கய்யா, ஆனால் அது ரொம்ப பெரிய கேள்விங்கய்யா. கேள்வி என்னன்னாங்கய்யா, நம்ம சென்னை மாநகரத்தை பொறுத்த வரையில் நீண்ட காலமாக நெடுகாலமாக நிறைய மழை பெய்யுது. தொடர் மழை, பெரு வெள்ளம் பெய்து கொண்டே இருக்கிறது. நிறைய இடத்துல தேவையில்லாத இடத்துல தண்ணி தேங்குது. அந்த தண்ணியை நீர் மேலாண்மை சரியாக செய்ய முடியலை. நிஜமாகவே நீர் மேலாண்மை செய்யலாமா? ஏன்னா உங்களுடைய யூடியூப் பதிவுகளெல்லாம் பார்க்குறப்போ எப்படி ஒரு சொல்கிறது சாத்தியமாகும் என்ற ஒரு கேள்வி இளைஞர்களுக்கு மத்தியிலையும் வருது. அப்போ அதற்கான விடையாக நீங்கள் இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். என்கிட்ட உண்மை ஒரு அருமையான கேள்வி. தொடர் மழையும் பெரு வெள்ளமும், தொடர் மழையின் பின்னால் ஏற்படுகின்ற பெருவெள்ளம், அது சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 2 அடி 3 அடி மழை பெஞ்சிடும். சென்னை மாநகரங்கிற அளவில் பார்க்கும்போது 1300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள தண்ணீர். 90% இடங்கள் வெறும் கட்டடங்களினுடைய மேற்கூரை காங்கிரீட் தளம், சாலைகள். இங்கே பெய்கிற தண்ணீரெல்லாம் வடிஞ்சிடும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஏரி பள்ளமாக இருக்கும், பள்ளத்துலேயே வீடு கட்டியிருப்பாங்க, ஏரி கரையில் கட்டியிருப்பாங்க, திருநீற்று மலையில் கட்டியிருப்பாங்க, அங்கங்கே அப்படியே வீட்டை கட்டியிருப்பாங்க. இந்த பெய்கிற நீரெல்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறும். இதில் அரசியல்வாதிகளெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. மந்திரிகளால் அவங்க என்ன பாக்கெட்டில் எழுத்து போக முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி ஒரு பெரிய சிக்கலில் நம்ம பூமியினுடைய இயற்கை அமைப்பை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா போகிறோம். இன்னமும் கட்டடங்களுக்கு பற்றியில் 6 துளை கிணறு போர்வெல் போட்டு தண்ணியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். 40-50 வருஷமாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது பூமி ஒரு நீர் உறிஞ்சிக்கிற அமைப்பாக இருந்திருக்கு. யாரும் மழை பெஞ்சு தண்ணியை குடிக்கிறதே இல்லை. பூமி குடிச்சிய தண்ணீரை தான் பூமி தோன்றிய நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம குடிச்சிட்ருக்கோம். அருகம்புல் தனக்கு வேண்டியதை குடிக்குது, ஆலமரம் தனக்கு வேண்டியதை குடிக்குது. பூமி மட்டும் நீர் உறிஞ்சிக்கிற அமைப்பாக இல்லைன்னா பூமியில் உயிர்களே இருக்காது. இப்போது இந்த பெருநகரத்தில் நீர் உறிஞ்சிக்கிற 1300 கிலோமீட்டர் அளவில் பெய்கிற நீரை எங்கேயும் ஒரு இடத்துல கொண்டு போய் நீங்கள் வடிக்க பார்க்குறீங்க. சாத்தியமே இல்லை. 50 ஆண்டு இல்லை, 100 ஆண்டு இல்லை. மேல் பகுதியில் காங்கிரீட் தளமாக போட்டுட்டு, காங்கிரீட் கூரைகளை போட்டுட்டு அவ்வளவு நீரையும் ஒரு இடத்துல இறக்கி அதை கொண்டுட்டு போய் ஒரு 2 சிற்றாறுகளின் வழியாக கடத்துறதுங்கிறது நடக்கவே நடத்த. இந்த அழிவை தடுக்க முடியாது. ஒரே ஒரு வழி இருக்குது. பூமியை நீரை உறிஞ்ச வைப்பதன் மூலமாக ஒரு 3 அடி தண்ணியை 30 அடி ஆழம் 40 அடி ஆழம் போட்டு பல ஆண்டுகளாக தண்ணியை எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். போர்வெல்லுங்கிற அமைப்பு அவ்வளோ தண்ணியும் பூமி உறிஞ்சி வச்சுருக்கு பல ஆண்டுகளாக. அந்த பூமியை நீரை உறிஞ்ச வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த பொது சிந்தனையை இது வரைக்கும் எந்த விஞ்ஞானியும் எந்த பொருளாதார நிபுணரும் நீர் மேலாண்மை நிபுணத்துவம் பயின்றவர்களும் செய்யவே இல்லை. நாங்கள் இதை செஞ்சு பார்த்தோம். எங்கேயா நீ செஞ்சு பார்த்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேளாண்மைங்கிறதே நீரை உருவாக்குவதற்காக, நீரை சேமிப்பதற்காக, நீரை பாதுகாப்பதற்காக, மறுசுழற்சி செய்வதற்காக. இந்த 4 காரணத்துக்காக தான். அதுக்கப்புறம் தான் உணவு வருது. ஏன்னா உணவுங்கிற ஒன்று நீர் இல்லாமலே முடியாது. ஆக நீரை உருவாக்கினா தான் வேளாண்மை வரும். இந்த வேளாண்மையிலே 2 இருக்குது. நஞ்சை புஞ்சைன்னு 2 இருக்குது. நஞ்சைங்கிறது பெய்கிற மழையெல்லாம் தேக்கி வச்சுக்கிட்டு தண்ணியை நிறுத்தி வச்சுருக்கோம். அதில் நெல் பயிர் எழுப்பி விளையும். நெல் விளையிற பூமி நஞ்சை. பாக்கி எல்லாமே புஞ்சை. கம்பு, கடலை, சோளம், தென்னை, மா எல்லாமே, வாழை எல்லாம். இதில் எவ்வளவு மழை பெஞ்சாலும் பூமி குடிக்கும், ஆனால் தண்ணி நிற்கக்கூடாது. இதில் இந்த புஞ்சை கட்டமைப்பு என்பது மழை பொழிய உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், தண்ணி நிற்கக்கூடாது. நஞ்சை என்பது தண்ணி உறிஞ்சவே கூடாது. நெல் தண்ணியிலே நின்று எழும்பி விளையும். பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரே மழை தான் பெய்யும். நெல் வயல்களுக்கும் அதே மழை தான் பெய்யும். வாழை தென்னை தோப்புகளுக்கும் கடலை கம்பு தோட்டங்களுக்கும் ஒரே மழை தான் பெய்யும். ஒரு ஊரில் ஒரே மழை தான் பெய்யும். ஆனால் இங்கே தண்ணி நிற்கவே நிற்காது. இங்கே தண்ணி நிற்கும். நம்ம கண்ணுக்கு அதுக்கு பார்த்தா ஆச்சரியம், என்னடா ஒரே நாள் மழை பெஞ்சு நீங்கள் தண்ணியவே காணுங்கன்னா பூமி அங்கே நீர் உறிஞ்சிக்கிறது. இதை புஞ்சை கட்டமைப்புன்னு சொல்கிறோம். இது பூமி உறிஞ்சிறது எப்படி, தேக்கி வைக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரமிடு வடிவத்தில் தலைகீழாக, பிரமிடு வடிவத்தில் அல்லது மண்ணெண்ணெய் புனல் மாதிரி கூம்பு வடிவத்தில் நீங்கள் ஒரு கரையை அமைச்சு அதில் நீரை நிறுத்தினீங்கன்னா அது நீரை தேக்கி நிறுத்தும். ஏரி கரைகள், குளத்தின் கரைகள்லாம் சரிவாக இருக்கிறதுனால தான் அதில் தண்ணி நிற்குது. செங்குத்து கரைகளாக இருந்தால் தண்ணி நிற்காது. அதே போல் அதுக்கு மறுபக்கத்தில் புஞ்சை நிலத்தில் கன செவ்வக வடிவ குழிகள் அல்லது கன சதுர வடிவ குழிகள் எடுத்திங்கன்னா அந்த குழிகள் வெகு வேகமாக நீரை உறிஞ்சும், நீரை ஆவியாக்கும். நீர் உறிஞ்சுகிற திறனையும் நீரை ஆவியாக்குகின்ற திறனையும் கன செவ்வக வடிவ குழிகள், கன சதுர வடிவ குழிகள் செய்யும். உருளை வடிவ குழிகள் செய்யாது. மரத்தோட கிளைகள்லாம் கூட உருளையாக இருக்கிறதுக்கு காரணமே அது கன சதுர வடிவமாகவும் செவ்வக வடிவமாகவும் இந்த கிளைகள்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்படியே காற்று அந்த மூளை திரும்புகிற இடத்துல அப்படியே உறிஞ்சிடும் ஈரத்தை.
காற்றை கூட அப்படியே கடத்திட்டு வடிக்குது. அதனால தான் ஈரம் இருக்குது பாதுகாப்பாக. இயற்கையிலே நம்ம இந்த ஆழ்துளை கிணறெல்லாம் போடும்போது உருளை வடிவ குழாய்களை தான் பயன்படுத்துவோம். சதுர வடிவ குழாய்களை பயன்படுத்த மாட்டோம். நீர் உறிஞ்சிருக்கிறதுனால அதில் வந்து நீர் வேகமாக கடந்து போகிற திறன், அது போலவே உள்ளே போகிற திறன். இது கன செவ்வக வடிவ குழாய் வேகமாக வெப்பத்தை கடத்தும், நீரை உறிஞ்சுகின்ற திறனை அதிகரிக்கும். அதனால் இந்த மாதிரி கன செவ்வக வடிவ குழாய்களை போட்டு நாங்கள் குழிகளை போட்டு மழைக்காலங்களில் அதை மூடி பல தோட்டங்களில், நூற்றுக்கணக்கான தோட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் புஞ்சை கட்டமைப்புன்னு ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 2016 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் பல மாவட்டங்களில் செஞ்சுருக்கோம். எவ்வளவு மழை பெஞ்சாலும் இந்த தண்ணி பூமியை குடிச்சிருங்க. பெரிய ஆச்சரியம். இந்த சென்னை இப்படி தவிக்கும் போது இந்த சென்னையில் இந்த மாதிரி நீர் உறிஞ்சுகிற அமைப்பை ஏற்படுத்தினா என்ன? சில பேர் இந்த மழை நீர் சேகரிக்கும்பாங்க. அது ஒரு சின்னோண்டு பைப்பு, அதுவும் உருளை வடிவ பைப்பு. கொஞ்சம் தூரம் ஒரு 6 அடி போட்டிருப்பாங்க. ஒரு 5000 சதுர அடி 2000 சதுர அடியில் பெய்கிற 1 மணி நேரத்தில் பெய்கிற அவ்வளோ தண்ணீரும் அந்த சின்னோண்டு குழாய் வழியாக கொண்டு போக முடியாது. ரெண்டாவது, பூமியில் நீர் உறிஞ்சுகின்ற வேட்கை அல்லது தாகத்தை உறிஞ்சுகின்ற அமைப்பை ஏற்படுத்தினால பூமி தண்ணி குடிக்காது. நனைஞ்ச பூமி எப்படி தண்ணி குடிக்கும்? காஞ்ச பூமி தானே தண்ணி குடிக்கும். இந்த குழிகள், கன செவ்வக வடிவ குழிகள், கன சதுர வடிவ குழிகள் நீர் உறிஞ்சுகின்ற திறனை பல 100 மடங்காக அதிகரிக்கிறது. இதை கோடையில் செஞ்சிடணும். அவ்வளோ நீரும் போய் மழைக்காலத்தில் 8 அடி ஆழத்துக்கு ஒரு குழி. இதை பாருங்கள், இந்த பைப்பை இந்த இரும்பு பைப்பு இது கன செவ்வக வடிவத்தில் செஞ்சுருக்கோம். இந்த 8 அடி ஆழத்துக்கு ஒரு குளம் வெட்டினா எவ்வளோ தண்ணி நிற்குமோ அவ்வளவு தண்ணீரை நீங்கள் 8 அடி ஆழத்துக்கு இந்த மாதிரி கன செவ்வக வடிவ குழிகளை ஏற்படுத்திட்டீங்கன்னா நிலத்தில் அவ்வளோ தண்ணி உள்ளே போயிடும். குளமே கிடையாது, ஆனால் குளத்தில் நிற்கிற அளவுக்கு தண்ணி இருக்கும். நீங்கள் மேலே ஏறி உட்காந்துக்கலாம். 4 மாநிலங்களில் இருந்து வர்ற காவிரி நீர் கர்நாடகம் தண்ணியை விடல மேட்டூருக்கு பல ஆண்டுகளாக. ஆனாலும் தமிழ்நாடு முழுவதும் வேளாண்மை செய்கிறோம். ஏது? இந்த மாதிரி நம்ம சேமித்து பூமிக்கு கீழே வச்ச தண்ணி தான். கர்நாடகாவில் அணைக்கட்டுக்கு மேலே தண்ணியை சேமிக்க வைக்க முடியாது, ஆனால் தமிழ்நாட்டில் சேமிக்க முடியும். எங்கே? பூமிக்கு கீழே. அந்த மாதிரி பல ஆண்டுகளாக நம்ம சேமித்த தண்ணியை இயற்கைன்னு சொல்லி எடுத்துட்டோம். இப்போ தண்ணி 1000 அடிக்கு கீழே போயிட்டு எப்படி தண்ணி இயற்கைன்னா இருக்கணும்லன்னு கேட்டால் விஞ்ஞானிகளுக்கு தெரியல. இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் நீர் உறிஞ்சுகின்ற அமைப்பை ஏற்படுத்தி செஞ்சது தான். அதை தான் இப்போ சென்னை மாநகரத்தில் நாங்கள் ஒரு மாதிரியாக செய்கிறோம். இந்த மாதிரி ஒரு இடத்துல செஞ்சு வெற்றி அடைஞ்சதுன்னா சென்னை மாநகரம் மட்டும் இல்லை, உலகத்துக்கே இது முன்மாதிரி. இதை தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்புங்கிற அமைப்பில் உள்ள இளைஞர்கள், மாணவர்கள் சேர்ந்து செய்கிறாங்க. இந்த வெற்றியும் நன்மையும் முழுவதும் அவர்களுக்கு, பலன் மக்களுக்கு. நன்றி.